வந்துட்டார். அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த முறை எடப்பாடி இவங்கெல்லாம் ஒரே நிற்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, எடப்பாடி, மோடி அண்ட் கம்பெனி, இந்த ஜெயிலுக்குள்ள போனார் தேவநாதன், அவர் ஒருத்தர், பாரிவேந்தர், எல்லாரும் இருப்பாங்க, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம். இது வந்து நின்று பார்த்து அவங்களுக்கு தோல்விதான் மிச்சம். அந்த ரவுடித்தனத்தை பற்றி வேறொரு நம்ம பேசியிருந்தோம். திருமாவளவனோட விசிகா கட்சி தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் புதியவன், அவர் வந்து 10 பேரை கூட்டு வந்து எனக்கு பர்சனலாக என்னோட சம்மந்தமே இல்லாமல் என்னோட பர்சனலாக வந்து கத்தியை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. இன்னும் நான் வந்து திமுக எதிராக இல்லை, ஆனால் நான் பாதிக்கப்பட்டேன் பயங்கரமாக. திமுகவால் நான் பாதிக்கப்பட்டேன். ஒரு விட்னஸ். சாதாரண பொதுமக்கள் வெறுப்பு வருமா வராது? கண்டிப்பா வரும். ஆயத்தனாருக்கு தினத்தந்தி இடத்த கொடுத்தா யாரு? பெரியார் கொடுத்தாரு. ஆமா, பெரியார் கொடுத்தாரு. பெரியாருடைய இடம் தான் இன்னைக்கு இருக்க தினத்தந்தி. அதுக்கப்புறம் அவரு நேரா அவங்க கம்பெனி எல்லாம் இப்ப வந்து RSSக்கு மாறிட்டாங்கன்னு பல பேர் குறைச்சல நான் கேட்டிருக்கேன். சீமான் போய் பாரதிய பத்தி பேசுறது தப்பு இல்ல. பார்ப்பன கடப்பறையை கொண்டு திராவிட கோட்டையை உரைப்பேன்னா அப்ப அவருக்கு கொள்கை என்ன? ஆனா அவருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வந்திருக்க கூடாதோ. அவர் சொல்ற அறச்சீட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அறச்சீட்டம் கரெக்ட் தான். அதாவது நம்மளுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நம்ம பொம்பளை பிள்ளைங்க போய் என் புருஷனோட எனக்கு அவர் பிடிக்கும்னு சொல்றதை நம்ம ஏத்துக்கிட முடியாது. நான் இனத்தால் மனிதர்களுக்கு பிரிவனுக்கு எதிரானவன். என்னுடைய கொள்கைனா மனிதன் அனைவரும். இப்ப யூதர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், யூதர்கள் அனைவரும் கெட்டவர்கள் நீங்க சொல்ல முடியாது. பிறப்பால் யாரும் கெட்டவனாக இல்லை. ஆனா இந்த முறை ஒரு 5 முனை போட்டி இருக்கிறனால சவுத் வந்து 4 முனை தான், 5 முனை. ஏன்னா டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேகா. ஏன்னா நீங்க 5வது முறையோன்னா திருமதி சசிகலாவும் ராமதாசும் மறந்தே விட்டோம். அது 38 அந்த சைட்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இல்ல அது சவுத்ல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து தொடர்ந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். அரசியல் வந்து என்னோட புரிதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அரசியல் வந்து ஒரு மாதிரி போட்டு நல்லா கலக்கி கரைச்சி குடித்த நம்ம தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள், அவர்கிட்ட தான் அப்பப்போ நிறையா தனிப்பட்ட முறையிலையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அப்புறம் கேமரா முன்னாடியும் பேசுகிறோம். ஸோ அவரோட கருத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன, நான் வந்து நல்லா இருக்கேன் சார். ஏன்னா அரசியல் நல்லா இருக்கு. அரசியல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி. ஆமாம். அதனால் என்னென்னா அந்த இவிஎம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாது, அது ஒன்று தான். அது யாருக்கும் தெரியாத மர்மம் தான். ஆமாம். அதனால் நல்லா இருக்கேன் சார். அரசியல் சூழல் பக்கம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஓகே இவிஎம் வந்து நம்ம வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் அவங்களோட கைங்கரியத்தில் இவிஎம்ல ஏதாவது குழப்படி பண்ண போகிறாங்களா, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அந்த ஒரே ஒரு டவுட்டு தான். மற்றபடி மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக யார் வந்தால் ஓகே அப்படிங்கிறதுல நமக்கு எப்படின்னா திமுக பிரச்சனை இல்லை, அதிமுக பிரச்சனை இல்லை, நாம் தமிழர் பிரச்சனை இல்லை, தாவேக்கா எதுவுமே பிரச்சனை இல்லை. மக்கள் போடுறதான மக்கள் அவங்க வந்து எந்த அளவில் வந்து கரெக்டாக பார்த்து போடுறாங்க. அந்த போடுற ஓட்டு இருக்கான்னு தெரியாது. ஸோ அது ஒரு பக்கம் நல்லா. ஸோ அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் நம்ம வந்து உங்கள்கிட்ட சில ஒரு 2-3 விஷயத்தை கேட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் சொல்லணும். நம்பர் 1, திமுக கூட்டணியில் அதிருப்தி எந்த அளவில் இருக்குது, அவங்க இணைஞ்சு வேலை செய்கிறதுல எந்த அளவு சரியாக வரும். நம்பர் 1 திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி வழக்கம் போல் ஃபைனல் ஆயிடுச்சு, அதோட வீரியம் எப்படி இருக்குது. நம்பர் 2 அதிமுக. நம்பர் 3 வந்து நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் அப்படி போயிட்டே இருக்காங்க, அதோட நிலைமை என்ன. நம்பர் 4 தாவேக்கா. இன்றைக்கி பேசுபொருள் தாவேக்கா. தாவேக்காவில் நம்பர் 1 வந்து விஜய் ஒரு 5 இடத்துல பேசணும்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்தா அதை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு லபோலபன்னு கத்துறாங்க. 1. நம்பர் 2 வந்து அங்கே தாவேக்கா அங்கே அந்த பெண்கள் பேசுனதை வச்சு அவர் நம்ம நண்பர் பொன்ராஜ் ஓகே அவர் ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது தவறான வார்த்தைகள், அது வார்த்தை தவறானது, ஆனால் அதை வந்து யார் மேலே பிரயோகப்படுத்த அந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்குது. அதுக்கு விஜய் நேரடியாக வந்து இது மாதிரி அவர் மேலே புகார் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த தகவல். இதை பற்றின மொத்தத்துக்கு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு உங்கள் புரிதல் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
சரி, இப்போ நீங்கள் கேட்டது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை கேட்டிருக்கீங்க. ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சொன்ன ஒரே கேள்வி தான், ஆனால் பதில் ஒன்று தான். ஓகே, முதல்ல நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் ஆரம்பிக்கிறது வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவில் வேட்புமனு கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. வேட்பாளர்கள் யார், துணை வேட்பாளர்கள் யார், இணை வேட்பாளர்கள் யார், நாமினி யார், கட்சிகளுக்காக பிரித்து கொடுப்பது யார், எல்லாமே ஃபைனலாக இருந்தால் பண்ணி இருப்பாங்க. வெளியே வந்திருக்காது, பண்ணியிருப்பாங்க. இப்போ முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் கேட்டீங்க. சரி, கடைசியாக நமக்கு கிடைச்ச சில தகவல்களில் சிலருக்கு பிடிக்காது. திமுகவை அதிகமாக விமர்சிப்பதில் நானும் உள்ளதான். சில நண்பர்கள் கேட்குறாங்க, டிஎம்கேக்கு நீங்கள் சில விஷயம் சாத்தியமாக இருக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்களேன்னு. அது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டியில் திமுக முதல் இடத்தில் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்வேன். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் திமுகவுக்குள் சில அழுத்தங்கள் கடுமையாக கொதிநிலை இருப்பதற்கு காரணம், தேமுதிகவுக்கு 10 இடங்களை கொடுத்து ஒற்றை சார்பில் ஒரு லாபியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை யாருக்கு மன வருத்தம் என்றால், குறிப்பாக திருமாவளவன் மற்றும் மற்ற கட்சியினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம். நமக்கெல்லாம் இவ்வளவு குறைத்து கொடுத்து நம்ம டீட்டெயில் பேசிட்டோம். அதை நம்ம நிறுத்திட்டேன். சரி, இப்போ அதிமுகவில் 2வது வந்துச்சுன்னா, அந்த மன வருத்தம் சொன்னீங்க இல்லையா, இப்போ கொஞ்சமாவது சரி ஓகே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஜெல் ஆகுதா இல்லையா? ஜெல் ஆகி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இந்த மன வருத்தங்கள்லாம் இட் வில் டிஸ்அப்பியர். ஓட்டு வரும்போது. ஆனால் ரொம்ப ஒரு ஜாக்பாட் யாருன்னு சொன்னோன்னா அந்த அம்மா தான். ஏன்னா கடந்த முறை நமக்கு கிடைச்ச தகவல், எடப்பாடி பழனிசாமி இந்த முறை 3 தொகுதிகளுக்கு மேல் தரவில்லை, அல்லது 4 வரைக்கும் கொடுக்கலாம். பணம் தருவதற்கு அவர் ரொம்ப யோசித்ததாகவும், ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா எப்பவுமே ஏமாத்திட்டாரு. ஆமா, அதாவது எப்பவுமே பணத்தை வாங்கிட்டு கொடுக்கலங்கிறனால அவங்க விருப்பம் இல்லை. இந்த முறை டிஎம்கேக்கு என்ன கணக்கு பண்ணா கூட நேற்று சொல்லி இந்த 1 இயர் வாக்குகளை எல்லாம் கணக்கு போட்டு நம்ம பேசிட்டோம். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஜாக்பாட் அவங்களுக்கு, ஜாக்பாட் பிரைவேட்டா அவங்களுக்கு, அது தனிப்பட்ட ஒரு மனுஷியா அவங்களுக்கு ஒரு 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா, ஏகப்பட்ட பணங்கள், அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்த கட்சி நிக்கும், தொண்டர்கள் பூஸ்ட் தோத்துக்கிட்டே வந்துட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த முறை எடப்பாடி இவங்கெல்லாம் ஒரே நிற்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, எடப்பாடி, மோடி அண்ட் கம்பெனி, இந்த ஜெயிலுக்குள்ள போனார் தேவநாதன், அவர் ஒருத்தர், பாரிவேந்தர், எல்லாரும் இருப்பாங்க, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம். இது நின்று பார்த்து அவங்களுக்கு தோல்விதான் மிச்சம். ஓகே, வெற்றி பெறவே இல்லை. ஆகவே இந்த முறை பழம் நல்கி பாலில் விழும் என்று கருணாநிதி சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லை. அரசியல்ல மான மரியாதை எல்லாம் யாருக்கும் இல்லை. எவ்வளவோ திட்டிருக்காங்க அவங்களுடைய இடத்தை. அது இப்படி சொல்லிக்கலாம், நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும். பாலத்தை எடுத்தாரு கருணாநிதி. டிஆர் பாலு போட்ட அநியாயமான திட்டத்தில் தான் அந்த பாலத்தை பற்றி ஒரே ஒரு தகவல் முடிச்சு சொல்கிறேன். எனக்கு நான் லேண்ட்ஸ்கேப்பிங் நிறைய பண்ணது, டிசைன் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்தில் சொல்லிடுறேன். அந்த பாலம் அந்த இடிச்சாங்க இல்லையா, அது அநியாயமானது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த பாலத்துக்கு பேர் 88 பிரிட்ஜ். ஆக்சுவலாக இப்படி நேராக போகும், இப்படி கீழகுடி போகும். அதுக்கப்புறம் இங்கே போகிறதுக்கு இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள், ஒரு 8 ஆச்சா, இந்த பக்கம் ஒரு சர்க்கிள், இந்த பக்கம் ஒரு சர்க்கிள். அப்போ என்ன போடணும், இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, அல்லது 4 சைபர் அப்படி போடணும். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் 3 சைபர் போட்டாங்க. விஜயகாந்த் மண்டபத்தில் ஒரு சைபர் போடும்போது காம்பவுண்ட் வால் மட்டும் இடிபட்டது. ஆப்போசிட்டில் ஒரு சைபர் போடணும். அதை விட்டுட்டு இந்த உள்ளுக்குள்ள போற இடித்தாங்க. அது உண்மையிலேயே டிஆர் பாலு, கருணாநிதி இது எல்லாத்தையும் சேர்த்து இவன் ஒழிக்கணும்னு நினச்சாங்க. எப்போவுமே வீரியமான விதை எவ்வளோ தான் அமுக்குனாலும் பக்கத்தில் கூட முளைச்சி வந்துடும். அப்படி முளைச்சி வந்தது அதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வந்துச்சு. அந்த டைம் அது எல்லாம் வந்துச்சு. அப்படிங்கும்போது இது வேணுன்னே பண்ண வச்சிருக்குல்ல. அதில் டெக்னிக்கலாக பார்த்தாலுமே விஜயகாந்தை பழி வாங்குறதுக்காக இன்றைக்கும் பாருங்கள், அந்த கடைசி இன்னும் ஒரு ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு போடலை. அந்த ரவுண்டு போட்டால் அங்கே ஒரு பில்டிங் இடிபடும். இப்போ இங்கே பில்டிங் இடிபடுற மாதிரி இங்கே பில்டிங் ஓரளவு இடிபட்டுச்சு. மொத்தத்துக்கு டெக்னிக்கலாக திமுக பண்ணது அராஜகம் அந்த டைமில். சரி, இப்போது அதுக்கு தான் இப்போ கொடுக்குற வேண்டிய கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. மனசு வருத்தத்தை குறைச்சிட்டாங்க. கொடுக்க வேண்டியது நல்லது. அது மிஞ்சி போனால் ஒரு 50 கோடி இடம் இருக்குமா இப்போ இன்னைக்கு மதிப்பு, அதுதான் வந்துருச்சே. சரி, அதை விட்டுருங்க. அதிமுகவில் என்ன பிரச்சனைனா, நேற்று நமக்கு முக்கியமான ஒரு சுயம் சேவக்கூடிய நண்பர், ரொம்ப படித்தவர்,
அவர்கிட்ட நாங்கள் எப்போவுமே தனியாக தான் பேசுவோம். ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் எல்லா நண்பர்களும் எனக்கு உண்டு. சுயம் சேவக்னா ஆர்எஸ்எஸ். ஆமாம். அவர் என்ன நம்ம மக்களுக்கு எளிதாக புரியுறது வந்து ஆர்எஸ்எஸ் அப்படியே புரியுது. சுயம் சேவக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி வந்து மேலே உள்ள வழக்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சரி, அதை அவங்க எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்பாங்க, பைத்தியக்காரர்கள் அல்ல. அவர் சொன்ன விஷயத்தை ஓகே, அதுக்கு காலம் நெருங்குகிறது, எடுப்பார்கள். ஆனால் எடப்பாடி வந்து கவனமாக கண்டெயின் பண்ணிட்டார். இந்த முறை வெற்றி பெற முடியாத தொகுதிகள் எல்லாம் தலையில வச்சு கட்டிட்டார். ஆமாம், 2 விஷயத்தில் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இப்போ என்னோட கேள்வியை கேட்டுறதுல சொல்லுங்க பேச தலைக்கிறோம். 27 சீட்டில் நம்பர் 1 கண்டெயின் பண்ணுது. நம்பர் 2 வந்து எங்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி தோற்குமோ அந்த இடத்த பூரா வந்து மெஜாரிட்டி வந்து பிஜேபி தள்ளி விட்டார். 18 தொகுதி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 27ல் 18, அதில் 9 தொகுதி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, வானதி சீனிவாசன் தெற்குல ஜெயிச்சாங்க. இப்போ தெற்கு அதிமுக எடுத்துக்கிட்டு வடக்கு கொடுத்துட்டாங்க. வடக்கு கொஞ்சம் டஃப். ஆமா, கோவை வடக்கா. அதே மாதிரி பாருங்க, திருநெல்வேலியும் அதிமுக எடுத்துக்கிட்டாங்க, சாத்தூரை கொடுத்துட்டாங்க. சூப்பர். சரியா? சரி, இந்த மாதிரி சில தொகுதிகளை சொல்றேன். அப்போ திருச்செந்தூர்ல ஜெயிக்கவே முடியாது, அங்க கொண்டு கொடுத்துட்டாங்க. கனிமொழி நீக்க போறதாக தகவல். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே, அதெல்லாம் தனித்தனி டாபிக். இப்போ ஏடிஎம்கேவுடைய லெவலில் சொல்லிட்டேன். திமுகவில் மன சங்கடம். மேலேருந்து ஏடிஎம்கே இவர் வந்து பயங்கரமாக அழுத்தி என்ன பண்ணாலும் இவர் வந்து பயங்கரமாக டீல் பேசி பிஜேபி வந்து ஒரு வழி பண்ணிட்டார். யாரு? ஆமாம். ஆனால் அது வந்து யானை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுற மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சரியான டைம் வரும்போது சிக்கப்பட்டு ஒன்றா. இரண்டாவது, அமமுகவுக்கெல்லாம் கொடுத்த தொகுதிகள்லாம் ஜெயிக்க முடியாத தொகுதி 11 தொகுதி. அப்புறம் 17 தொகுதி பாமக, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அது ஏடிஎம்கேவுடைய விஷயம் இப்படித்தான் போது. கடுமையான போட்டியும் சவால்களும் நிறைந்திருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து வாக்கு வித்தியாசம் கம்மியா இருக்கும், வெற்றி தோல்வியில். ஆனா நாம ஒன்னும் சொல்ல முடியாது. திமுக வெளிப்புறமா பாக்குறதுக்கு முன்னணியில இருக்காங்க. ஆனா திமுக ஜெயிக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. கடும் சவால்களை சந்திக்கும். இந்த இடத்துல நான் வந்து திமுக சம்பந்தப்பட்டு ஒன்று சொல்லிடுறேன். இங்க மதுரவாயில் ஏரியா இருக்குல்ல? ஆமா, மதுரவாயில் ஏரியா. அங்க வந்து எம்எம்டிஏ காலனி, கார்த்திகை நகர் இப்படின்னு சொல்லி இந்த நிறைய அங்கே ஏரியா இருக்குது. அதில் கவுன்சிலர் ஒருத்தர், அவர் பேர் ஸ்டாலின், எம்இ ஸ்டாலின், ஸ்டாலின் பேர். ஓகே, அவர் இப்போ போட்டி போடும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர், அவர்கிட்ட போய் நின்று கையை பிடிச்சி எல்லாம் பேசி நீங்கள் சொன்ன நம்ம ஓட்டு ஒன்றுன்னு ஒரு 100லேருந்து 110 ஓட்டு அவர் சொல்லி வாங்கி கொடுத்துட்டார். ஐயா சூப்பர் அப்படின்னு முடிஞ்சு. அப்புறம் அவர் வீட்டு பக்கத்தில் அவருக்கு மகனுக்கு சொந்தத்துக்கு வீடு கட்டும்போது வழக்கம் போல் லஞ்சம் கேட்பாங்கல்ல, அங்கே கேட்கும்போது அந்த ஸ்டாலின் வரலை. அதுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி 3 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா, அண்ணன் சொல்லுங்க அப்படின்னா, அவர் தான் அனுப்பிச்சி விட்டார் எங்களை அப்படிலாம் சொல்லி பிரயோஜனம், காசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி வம்படிச்சு அவங்க வந்து 3 லட்ச ரூபா வாங்கிட்டு. இது நேற்று எனக்கு அங்கே நான் பேசின தகவல். எதுக்கு 3 லட்சம் வீடு கட்டுறதுக்கு? வீடு கட்டினா அங்கே இருக்கிற திமுக கவுன்சிலர் அப்படியே ஓட்டுக்கு வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன், இது பண்ணுறேன், அடுத்து வரும்போது நான் செலவு பண்ணி எனக்கு காசு வேணும், லஞ்சம் வேணும். வீடு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி பாருங்கள், அங்கே அதிகாரிகளுக்கு சிஎம்டிஏ பண்ண அங்கே அதிகாரிகளுக்கு, அங்கே லோக்கல் ஆட்களுக்கு அப்படின்னு நீங்கள் மண்ணை வெளியே கொட்டுறீங்க. எப்படி கொட்டக்கூடாது அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அப்படி பண்ணுவேன். திமுக ஆளுகளை பார்த்துக்கிடுவாங்க கொஞ்சம், ஏதாவது புள்ளி. இன்னும் இத்தனைக்கும் அவருக்கு 110 குறைக்கலாம் இல்லை, 100 110 ஓட்டு வாங்கி கொடுத்த ஒருத்தருக்கு இந்த நிலைமை அப்படின்னா, அப்போ நாளைக்கு அவர் என்ன சொல்கிற வந்து நீ திமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்ஃப்ளூயன்ஸான ஆள். இந்த மாதிரி ஊர் பூரா உரண்டை எடுத்து வச்சிருக்காங்க திமுகவோட அடிமட்டத்தில் இருக்கிறவங்க. அது பெரிய பாதிப்பு தான். இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம், திமுக தலைவர் இதெல்லாம் ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா பர்சனலாக சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலினோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அருமையாக இருக்குது. அவர் சினிமாவில் ஜெயிக்கிறார் தோக்குறார் அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அப்புறம் வாரிசு அரசியல் வந்துக்கார விஷயம். ஆனால் அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி, ஓகே. அப்போ இந்த மாதிரி வந்து திமுக அடிமட்டத்தில் பெரிய கெட்ட பேர் எடுத்திருக்கு. அது உண்மைதான். இல்லை, இந்த உதாரணம் சொல்ல காரணம் என்னென்னா, நம்ம பார்க்குற மக்களுக்கு அப்போ எங்கள் ஊரில் இப்படி நடந்துச்சு, எங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, திமுக மேலே அடிப்படையில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு கீழே இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பீப்புள். ஏன்னா ஒரு அதாவது ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு பல கூறுகள் உண்டு. முதல் கூறு கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய தலைமை. இரண்டாவது கட்சியினுடைய நலத்திட்டங்கள், மக்களை பாதிக்காது. எல்லாவற்றையும் விட இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது எங்கன்னா இந்த ரவுடி பசங்க, இந்த லோக்கல்ல உள்ளவங்க,
இவர்கள்லாம் அந்தந்த கட்சிக்கு அதிமுக, திமுக, பாஜக யார் ஆளுகிறார்களோ அவர்களால் ஏற்படுத்துகிற சில கட்சிகளை வைக்கும்போது மக்களிடத்தில் பெரும் முகசுளிப்பு வரும். அந்த ரவுடித்தனத்தை பற்றி வேற ஒரு நம்ம பேசியிருந்தோம். திருமாவளவனோட விசிகா கட்சி தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் புதியவன் அவர் வந்து 10 பேரை கூட்டு வந்து எனக்கு பர்சனலாக என்னோட சம்மந்தமே இல்லாமல் என்னோட பர்சனலாக வந்து கத்தியை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு இதில் காணொலியில் பேசியிருந்தோம். அப்போது நான் என்ன செய்வேன் வந்து திருமாவளவன் கட்சி எனக்கு திருமாவளவன் பிடிக்கும், அருமையாக பிடிக்கும், அதே மாதிரி வன்னியரசை பிடிக்கும். ஆனால் திருமாவளவன் கட்சி வந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன செய்வோம், எனக்கு இந்த மாதிரி பண்ணவங்க இவ்வளோ மோசம் பண்ணாங்கல்ல நம்ம என்ன செய்வோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது நான் சொல்கிறேன். இது மாதிரி எனக்கு வந்து எப்படின்னா நான் இங்கே பாதிக்கப்பட்டேன், ஆனால் திருமாவளவனோட கொள்கை அது நடவடிக்கை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயம் சார், அதிமுகவில் எல்லாத்துலேயும் உண்டு. இந்த டிஎம்கே கம்பெனி மாதிரி ஐடிஎம்கேல ஒரு ரவுடிஸும் அவ்வளோ இல்லை. குறைச்சு இன்னொன்று கொஞ்சம் குறவு தானே இருக்கலாம். இருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து பயங்கர சில்லறத்தனம் பண்றது இல்லை, பண்ண மாட்டாங்க. இது அம்மா இருக்கும்போது ஒரு பெரிய கண்ட்ரோலில் இருந்துச்சு, நேரடியாக நீங்கள் ஃபோன் பேசலாம். ஆனால் டிஎம்கே வந்துட்டாலே இந்த பேச்சு நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்லை நீங்களே ஒரு படிச்சவர் நேரடியாக நான் வந்து அறிவாலயத்துக்கு போனேன், இந்த மாதிரி உங்கள் கட்சி கொடி கட்டிட்டு வந்து இப்போ ஒருத்தன் இப்படி பண்ணுறான், முகமது அனீஸ் ஒருத்தன் இப்படி பண்ணுறான், என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான்னு கேட்டால் அவங்க வந்து அன்பகம் கலைன்னு ஒருத்தர் 2 கோடி தொண்டர் இருக்காங்க, யாரை போய் கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா இந்த மனோநிலை உங்களுடைய பாதிப்பு இன்னும் நான் வந்து திமுக எதிராக இல்லை, நான் பாதிக்கப்பட்டேன் பயங்கரமா. திமுகவால நான் பாதிக்கப்பட்டேன், ஒரு விட்னஸ். ஆமா, நீங்க சொல்ற ஒரு விட்னஸ், ஆனா செய்தியாளன் பாதிக்கப்படுறாங்க. சரி, அப்ப இந்த இடத்துல வந்து சாதாரண பொதுமக்கள் வெறுப்பு வருமா வராதா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். சரி, இப்ப இது டிஎம்கே உடைய குரூப்ஸ் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்க்கட்டு. ஆமா, நண்பர் திருமாவளவனுடைய நண்பர்களும் பார்ப்பார்கள். பார்க்கறதுக்காக பேரை சொல்லி ஏன் சொல்றேன்னா நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவன், நானே சாட்சி. ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது விஜய். இல்லை நாம் தமிழர் கட்சி போகிறவங்களும் ஒரு இது சொல்லணும், எப்படி இருக்காங்க? நாம் தமிழரை பற்றி எனக்கு ஒரு பெரிய புரிதல் ஒன்றும் இல்லை. ஓகே. இப்பொழுது கூட ஒரு லண்டனில் இருந்த ஒரு தமிழ் தேசியமான ஒரு முக்கியமான ஒரு பெரும் செல்வந்தர் ஒருத்தரை அவருடைய ரெப்ப சந்தித்தேன். இப்போ நாம் தமிழருக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்குறீர்களா என்று கேட்டேன். அவர் இலங்கை சார்ந்தவர். இப்போ அவர் சொன்னார், தமிழ் தேசியம் பேசுவதற்கு பொய்யோ புலையோ ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார், அவரை நாங்கள் எதிர்ப்பதால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அதனால் நாம் தமிழர் அப்படியே போகட்டு. நாம் தமிழர் வந்து என்னவென்றால் இதில் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. ஒன்றுமில்லாத தேமுதிகவுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க, 150 ரூபா கொடுத்தா நாம எண்ணி கொடுக்கல. பலர் சொல்லக்கூடிய செவி வழி செய்தி. ஆனால் நாம் தமிழர் 8% வைத்தாலும் அவருக்கு பேரம் பேசினால் பெட்டி பெட்டியாக கொடுப்பதற்கு டெல்லியிலும் ஆட்கள் ரெடி, தமிழ்நாட்டிலும் ரெடி. ஆனால் அவர் ஏன் அந்த பேரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? அதை அவர் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு, பிள்ளைய லண்டன்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டாருலாம் சொல்றாங்கல்ல, அவர் ஏன் அந்த பணத்தை வாங்காம தனிச்சு நிற்கிறார் கேட்குறேன். இல்லை அது கேட்டா நான் வந்து சீமானை வந்து பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். இல்லை அது பேசியிருக்கேன். ஆனால் என்னென்னா நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கிங்க, நான் வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆளு தான். ஆனால் இந்த நம்மளுடைய கட்டமைப்பு அடிப்படை இருக்குல்ல, இந்த அடிப்படையை தமிழ் தேசியமும் யாருடனும் கூட்டு சேராமையும் அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. அதில் நம்ம இறங்கிட்டோம்னா என்னைக்கு வந்து தேமுதிக வந்து இந்த மாதிரி போச்சோ அது மாதிரி நாம் தமிழர் கட்சியும் போயிடும். இன்றைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு 20 வருஷம் கழிச்சாவது நாம் தமிழர் கட்சி நிற்கும் அப்படின்னா அதுக்கு இது இருக்கும். இப்போ அவர் சேரவே மாட்டார். ஆனால் எப்படி சேருவார்னா எதிர்காலத்தில் அவரோட கருத்தை ஒத்து அவர் தலைமை ஏற்றுட்டு கீழே வந்தானே சேர்ப்பார். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கூட்டணி அவர் சேரலைங்க, ஓகே விட்டுருங்க. தமிழ் தேசியமும் பெரியாரும் நான் வித்தியாசமாக பார்க்கல. ஆமாம், பெரியார் அதாவது ஏன் நான் அடிப்படை கொள்கை உள்ளவனா, நான் ஒரு கொள்கை சார்ந்தவன். அந்த கொள்கையிலே எப்படிப்பட்ட கொள்கைன்னா, பிறப்பால் மனிதர்கள் உயர்தாலும் இல்லை என்றும், ஒரு ஆட்சி முறையும் மனிதர்களையும் ஒரு பவுண்டரிக்குள்ள இந்த எல்லை இந்த வகுத்திருக்கிறது என்றும், அதை வைத்து மகனை பிரிக்கக்கூடாது இனத்தால் என்ற ஒரு உறுதியான கொள்கையை உள்ளவர். அப்போ தந்தை பெரியாரும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான். அதை பற்றி தந்தை பெரியார் ஒரு கன்னடர் என்று சொன்னாலும் அவர் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இந்த மக்களுக்காகவே தான் அவர் பாடுபட்டார். ஆனால் சீமான் அவர்களுடைய இந்த கொள்கை, இந்த கோட்பாடு, இந்த கோட்பாடுடைய நிலைத்தன்மைக்கு காரணம் என்ன? அது ஒன்று சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அது வந்து ஆர்எஸ்எஸ் டீம் இருக்குல்ல, அவங்க வந்து சீமானுக்கு பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்து
தந்தை பெரியார் முதல்ல வந்து எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து. சரி, இப்போ நீங்கள் சீமானை பற்றி சொன்னீங்க. ஆமாம். 20 வருஷம் கழிச்சாவது நிலைத்திருக்குண்டு இது தனித்துவமாக நிற்கும் போது. ஆமாம், அவர் அது சரி. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் தமிழ் தேசியம் எதுக்கு உருவாச்சு சார்? தமிழர்களை அடிமைப்படுத்துகிறாங்க. 1920களில் தமிழர்களை அடிமைப்படுத்தினால தான் அனைத்து வேலைகளிலும் தமிழர்கள் இருந்தாலும் தான் அன்னைக்குள்ள செட்டியார், நாயுடு, நாடாறு எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ் தேசியம் உருவானது. அப்போ அதே தமிழ் தேசியத்துறையில் ஆயத்தனார்லேருந்து அவ்வளோ பேரும். ஆயத்தனாருக்கு தினத்தந்தி இடத்த கொடுத்தா யாரு? பெரியார் கொடுத்தாரு. பெரியாருடைய இடம் தான் இன்னைக்கு இருக்க தினத்தந்தின்னு. அதுக்கப்புறம் அவரு நேரா அவங்க கம்பெனிலாம் இப்போ வந்து RSSக்கு மாறிட்டாங்கன்னு பல பேர் குறைச்சலும் நான் கேட்டிருக்கேன். சீமான் போய் பாரதியை பத்தி பேசுறது தப்பு இல்லை. பார்ப்பன கடப்பறையை கொண்டு திராவிட கோட்டையை உரைப்பேன்னா அப்போ அவருக்கு கொள்கை என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பெரியார் கொடுத்த இடத்துல இருக்கக்கூடிய தினத்தந்தி எப்படி மாறிச்சோ, தினத்தந்தி ஓனர் ஆரம்பித்த அந்த கம்பெனி நாம் தமிழர் கட்சின்ற கட்சி வந்து இவர் கைக்கு சேர்ந்துருச்சு. அப்போ ரெண்டும் ஒன்று தான். சரி, அவ்வளோதான். ஏதாவது நாம் தமிழர் அவ்வளோதான். இல்லை, இப்போ நாம் தமிழர் கடப்பறையை கொண்டு அடிப்பேன்னு சொன்னார், அதுக்கு தான் கெட்டது. இப்போ நீங்கள் தமிழ் தேசியம்னா அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்க கூடாது. சரி, ரைட். இப்போ நம்ம விஜய்க்கு வந்துடும். ஓகே, நேரம் முடிய போகிறது. ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து இங்கே 5 இடத்துல பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுப்பு, அது வந்து பெருசாக பேசுகிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம நண்பர் பொன்ராஜ். நண்பர் பொன்ராஜ் வந்து எனக்கு ரொம்ப வேண்டிய க்ளோஸ். ஒரு அறிவுஜீவி, நல்ல ஒரு அறிவுஜீவி, நல்ல படித்தவர், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நீங்க எப்படியோ மனம் விட்டு பேச எனக்கு. ஆனா அவருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வந்திருக்க கூடாதோ. அவர் சொல்ற அறச்சீட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அறச்சீட்டம் கரெக்டு தான். அதாவது நம்மளுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நம்ம பொம்பளை பிள்ளைங்க போய் என் புருஷனோட எனக்கு அவர் பிடிக்கும்னு சொல்றதை நம்ம ஏத்துக்கிட முடியாது. அதை வந்து பொது வெளியில எல்லாரும் ரசிச்சாங்க, இது பண்ணாங்கல்ல. ஒரு தலைவனா இருந்த விஜய் வந்து தட்டி கேட்க வேணாம். அவர் ஒன்னே தான் தட்டுறது இல்லையே, எதையும். அதாவது உலகத்திலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? 41 உயிர்கள் போயிட்டா இவர் அங்கேயே இருக்கணும். இது வந்து அந்த ஊர்லயே தான் இருக்கணும். இல்லை, அதாவது தவறுனா 1-2 பரவாயில்ல, துறந்த தவறு. இப்போ என்னன்னா அந்த லேடி ஒன்று சொல்லுது, எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கேவலமாக பேசினாலும் ஒரு லேடி. அதுக்கப்புறம் ஏன் விஜய்க்கு வந்து நான் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம். அப்புறம் அவன் தோட்டி கூட வந்து 4 பொண்டாட்டி வச்சுருக்கான், அவருக்கு என்ன 40 வைக்கக்கூடாதா அப்படின்னு இந்த மாதிரி வரைமுறை தாழ்ந்து கேவலமாக பேசக்கூடிய உங்களுடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் அப்படின்னு பெண் ரசிகர்கள் இப்படி வச்சிருக்க இடத்துல அந்த தலைமை வந்து ஒரு வார்த்தை பேசலை. அவர் பேசுனது வந்து இந்த வரைமுறை தவறி பேசுனாங்க இல்லையா, அவங்களத்தான் குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையை பொதுவெளியில் சொன்னது வார்த்தையை வேற மாதிரி நாகரிகமான வார்த்தையை போட்டுக்கலாமோ அப்படின்னு ஒரே ஒரு இதானே வரைய. நீங்கள் சொன்ன அறச்சீட்டம் கரெக்டு, அறச்சீட்டம் கரெக்ட். கொஞ்சம் அந்த தேனா அப்படிலாம் சொல்லியிருக்க. இந்த வார்த்தையை போட்டு இவங்க வந்து கமிஷன் ஆஃபீஸர் டிஜிபி அங்கே போய் இவங்க கம்ப்ளைண்ட் நேரடியாக கொடுக்க போய் இது வந்து பரபரப்பான செய்தியாக மாறிடுச்சா. நேற்று ஃபுல்லாக செய்தியாக மாறிடுச்சா. இன்றைக்கி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பொன்ராஜ் வந்து அவர் அப்துல் கலாமோட பிஏவாக இருந்தவர், ரொம்ப முக்கியமான ஆலோசகர். அவரோட கிராமமும் என்னோட கிராமமும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம், விருதுநகர் மாவட்டத்தில். ஸோ ரொம்ப பக்கத்தில். அப்புறம் அவரை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும்? தெரியும், நல்லா தெரியும். அது தெரியாது, பேசியிருக்கோம். அந்த ஏரியா அவரை பற்றி தெரியும். ஆனால் என்னென்னா அது பக்கத்து ஊருங்கிறதுனால தெரியணும் அவசியம் இல்லை. அந்த ஊரை பற்றி தெரியும், அந்த ஊர் அதில் அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான், தெரியும். ஆனால் அவர் சொன்னதில் என்னோட கருத்துப்படி 1% கூட தவறு இல்லை. ஏன்னா அவர் சொன்னது திருத்துறதுக்கு ஒரு வழி. எப்போ இனிமேல் இப்படி பேசாதீங்கப்பா, ஏதாவது ஒரு தலைவர் சொல்லுவாங்க, எப்பா இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு. அந்த ஒரு தவறான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இனிமேல் எடுத்து சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு வழி அமைச்சு கொடுத்துட்டாரோ, அவர் தாம் பேரை கெட்ட பேராக்கி வழி அமைச்சு கொடுத்துட்டாரோ. பெரியாரை சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, நம்ம வந்து பாம்பையும் பார்ப்பானையும் கண்டா முதல்ல பார்ப்பான அடி அப்புறம் பாம்படி. இது வந்து ஏன் பொதுவெளி சொல்கிறேன்னா அவர் சொன்ன வார்த்தை. அவர் சொல்லலை அப்படி, ஆனால் சொன்னதாக இருக்குது. சொன்னதாக அவர் சொல்லலைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். அந்த வார்த்தை எனக்கு ஒப்புடைய கருத்து அல்ல. ஏன் ஒப்புடைய கருத்து இல்லைன்னா, நான் இனத்தால் மனிதர்களுக்கு பிரிவனுக்கு எதிரானவர். என்னுடைய கொள்கைனா மனிதன் அனைவரும். இப்போ யூதர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், யூதர்கள் அனைவரும் கெட்டவர்கள் நீங்கள் சொல்ல முடியாது. முடியாது. பிறப்பால் யாரும் கெட்டவனாக இல்லை.
அது சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து சரியான பார்வை இல்லை. அதான் பார்ப்பனா அடி அப்படின்னு சொன்னதே தவறான கருத்து. இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் குண்டு வைக்கிறாங்கிறான். ஆமா, வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். நீங்க தானே பாதிக்கப்பட்டீங்க? நாங்க பாதிக்கப்பட்டோம். அப்ப எல்லா முஸ்லீம் குண்டு வைப்பானா? எல்லா முஸ்லீமும் ஆயுதம் தெரியுமா? வழி இல்லாம சோத்துல ரோட்ல உட்காந்து தலையணையும் கஞ்சியும் வித்துக்கிட்டு இருக்கான். பல பேர் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பார்வை தப்பு. எந்த ஒரு இனத்துக்கும் எதிராக பெரியாருடைய கொள்கைகள் நான் வேறுபடுறதான். கடவுள் மறுப்பு எனக்கு தனிப்பட்ட விஷயம். ஒரு கடவுளை நான் நம்ப கூடியாது. மற்ற விஷயங்கள்லாம் சரினாலும் அவர் அப்படி சொல்லி இருந்தால் தவறு. ஆனா சொல்லியிருக்கான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, தெரியல இப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்ப எனக்கு எவ்வளவு பிராமணன் அந்த மாதிரி சொல்றது எப்படி தவறோ அது மாதிரி இவர் வந்து வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை சொன்னது தவறாய் போச்சு. அதாவது கடன்காரன் கேட்கறவன் ஒரு வருஷமா போய் கேட்டிருப்பான். ஒரு நாள் ஏதாவது கோபத்துல பேசி ஏதாவது கைகலப்பாயிரும். கடைசியில பேச்சு என்ன ஆகும்? அவன் கடனை பத்தி பேச மாட்டான். நீ ஏன்டா இப்படி பேசி அடிக்க போனாமா? அது பஞ்சாயத்துக்கு வந்துடும். சரி, இதான் இன்னைக்குள்ள இது வந்து நிலைமை. இப்ப தாவேக்கா, இதனால நான் கேட்கிற கேள்வி, தாவேக்கா முன்னேறி போகுதா அல்லது பின்மா? இல்லை, இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்ச ரிசல்ட் தாவேக்காவுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்த எதிர்பார்ப்பும் வாக்கு அலைகளும் மட்டுப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கம்மியாக ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த இளைஞர்கள், அந்த சிறு வயதினர்கள்ட்ட வாக்கு அவருக்கு ஒன்றும் குறைந்ததாக இல்லை. அது அப்படி தான் இருக்கு. 18-25 வரைக்கும் அது அப்படி இருக்கு. அது மாறாது. அது எல்லா இடங்கள்லையுமே அவருக்கு நானே கேட்டேன். 9 பேர் கேட்டேன்னா 7 பேர் 6 பேர் போடுறாங்கிறாங்க. சின்ன வயசு பசங்க. விசிலுக்கு. ஆமாம், அது மட்டும் ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது சபர்பன்லேயும் சிட்டிகள்லையும் அப்படி தெரியுது. கிராமப்புறங்களில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் கடைசி அவருக்கு ஒரு 9% வரைக்கும் தற்போது ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. அவ்வளோதான், ஒரு 10 அவ்வளோதான் இருக்கும். நான் எப்படி கணக்கு போட்டோம்னா விஜயகாந்துடைய கணக்கை தான் இதில் அப்ளை பண்ணேன். ஓகே, விஜயகாந்த் கணக்கு தான். பட் இவர் கொஞ்சம் டிஜிட்டலாக கொஞ்சம் நடிகர், அவர் கொஞ்சம் பழைய நடிகர் இருந்த போதிலும் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். எவ்வளோ சதவீதம்னா அவருக்கு மட்டும் நமக்கு போட முடியாது. ஆனால் போட்டி சவால், கடும் சவால் அவ்வளவு எளிதில் இவர் பிரிக்க போறது வந்து தெரியாது. அதிமுக கூட்டணி ஓட்டா தெரியாது. நாம் தமிழர்ல கொஞ்சம் எடுக்க போறாரா அல்லது திமுக ஓட்டா? நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் தான் போவோம், பெரிய அளவில் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அநேகமாக போகிறது திமுக ஓட்டும் ஏடிஎம்கே ஓட்டும் தான் போகும். அப்புறம் பாஜகவுக்கு ஓட்ட போட்ட சித்தாந்த ரீதியாக அது போகாது. அது போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த முறை ஒரு 5 முனை போட்டி இருக்கிறனால சவுத் வந்து 4 முனை தானே, 5 முனை. ஏன்னா டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தாவேக்கா. ஏன்னா நீங்கள் 5வது முறையோன்னா திருமதி சசிகலாவும் ராமதாசும் மறந்தே போயிட்டோம். அது 38 அந்த சைடில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இல்லை, அது சவுத்தில் நீங்கள் மறந்தே போயிட்டு உண்மையில அந்த மறந்துனா அதில் அது முக்கியமான விஷயம். அது வந்து சவுத்தில் பெரிய தாக்கம் திருச்சி வரைக்கும் வரும். முக்குளத்தூர் வாக்கு வங்கி, டெல்டா வாக்கு வங்கி, திருவாரூர். சரி, அப்படி பார்த்தா நம்ம வந்து ஐயா ராமதாஸ். ஆமா, நீங்க பாருங்க அவர் மேல வந்து பரிதாபப்படக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. வயசாயிட்டு இல்ல, அவர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. பெத்த புள்ளியே இப்படி பெத்த புள்ள ஒரு மேட்ட மினிக்கு அவ வந்து கீழே இறங்கி வர மாட்டார். அவர் எப்படி டாக்டர் நிற்பாரு, மந்திரியை பார்த்து அடகு பார்த்தாரு. அதுவும் அப்பாவை இந்த மாதிரி பண்ணது. தாவேக்காவோட விஜயும் அப்பாவை அப்படித்தான் ஒதுக்கி வைக்கிறாரு. இந்த போன வாரம் வந்து அப்பாவும் அம்மாவும் தனியா நின்று கேக்கு வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதனால இந்த 5 முனை போட்டி தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காத சில விவகாரங்களை சொல்ல போகிறது. ஆனா நம்ம நீங்க பேசுனது யாருக்காவது புறவா பேசணுமா? யாருக்காவது எதிராக பேசணுமா? இல்ல, என்ன நடந்துச்சு அதான் பேசுறோம். இது தொடர்ந்து பாருங்க. இன்னும் நிறைய தரப்போறோம். அலசல் மீண்டும் சந்திப்போம்.